அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லோருடைய வாழ்விலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் 1 சங்கீதம் 3வது வசனத்திலிருந்து கனி கொடுக்கும் வாழ்வை வாழ்வது எப்படி என்ற சத்தியத்தை தியானித்து வருகிறோம். வாசிக்க கேட்கலாம். 1 சங்கீதம் 2-3 வசனங்கள். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடைபட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். தேவ பிள்ளைகளே, நாம் கடந்த ஓரிரு வாரங்களாக ஆபிரகாம் வாழ்விலிருந்து எப்படி கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவு பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷனா எப்படி மாறுவது என்ற சத்தியத்தை நாம் பார்த்து வருகிறோம். கடந்த 2 வாரங்களாக ஆபிரகாம் வாழ்விலிருந்து நாம் கற்றுக்கொண்ட முதலாவது சத்தியம் என்ன? தேவனுடைய வாக்கு தத்தத்தின் முக்கியத்துவத்தை கற்றுக்கொண்டோம். ஆபிரகாம் வாழ்விலிருந்து ஆபிரகாமுக்கு தேவன் ஒரு குழந்தையை கொடுக்க வேண்டும் என்று இருந்தபோது அதை எப்படி செய்தார்? தேவன் ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். இப்போ ஆபிரகாமுக்கு நம்ம பார்த்தோம், எப்படி ஆபிரகாமை அழைத்த போது அவருக்கு வயது 75. ஆனா தேவன் தந்த வாக்கு தத்தத்தின் மூலமாக தான் எனக்கு குழந்தை ஆசீர்வாதம் வரப்போகுது அப்படின்னு அவருக்கு முழுமையாய் விளங்கி கொள்வதற்கு கிட்டத்தட்ட 99 வயசு ஆயிடுச்சு பாருங்க. ஆதியாகமம் 12 தேவன் அவரை அழைக்கிறாரு. ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் அவருக்கு அந்த வாக்கு தத்தத்தை நினைப்பூட்டி கொண்டே இருக்கிறாரு. முடிவில் ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல தேவன் அந்த வார்த்தையை ஆணித்தரமாக ரொம்ப நிச்சயமாக அந்த வார்த்தையை பேசின பிறகுதான் நம்ம புதிய ஏற்பாட்டுல இருந்து பார்த்தோம், ரோமர்ல இருந்தும் எபிரேயர்ல இருந்தும் எப்படி ஆபிரகாமுக்கு முடிவிலே ஆபிரகாமுக்கு 99 வயசா இருக்கும்போது, சாராளுக்கு கிட்டத்தட்ட 90 வயசா இருக்கும்போது அவங்க இருவருக்கும் அந்த அந்த நிச்சயம் வருது. தேவன் வாக்கு பண்ணினவர், அதை நிறைவேற்ற வல்லவர், அவர் வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற உண்மையுள்ளவர் என்ற விசுவாசம் வந்தவுடன் ஆபிரகாம் தன்னோட 100வது வயதிலே வாக்கு தத்த பிள்ளையாகிய ஈசாக்கை பெற்றெடுத்தார் என்று பார்த்தோம். இதுல இருந்து நாம் என்ன கற்றுக்கொண்டோம்? தேவனுடைய வார்த்தையின் முக்கியத்துவம். நாம் இந்த உலக வாழ்வில் விரும்பும் எல்லா நன்மைகள், நாம் பல நன்மைகளுக்காக ஜெபிக்கிறோம். அந்த நன்மைகள் எல்லாம் நம்முடைய வாழ்விலே எப்படி நாம் பெற்றுக்கொள்கிறோம்? நம்முடைய ஜபத்துக்கு பதில் எப்படி பெற்றுக்கொள்றோம்? அவருடைய வாக்கு தத்தத்தின் மூலமாக தான். அப்போ அதனால்தான் பார்த்தோம், அப்போ வாக்கு தத்தத்தின் மூலமாக தான் நம்ம நன்மைகளை பெற்றுக்கொள்கிறோம் என்றால், நாம் ஆபிரகாமை போல தேவனுடைய வார்த்தையின் மேல் அவர் தந்திருக்கிற வாக்கு தத்தங்கள் மேல் நாம் பிரியமாயிருந்து அதை இரவும் பகலும் தியானிக்கும் போது நாம் நம்முடைய ஜபத்திற்குரிய பதிலை நாம் என்ன செய்கிறோம்? ஆபிரகாமை போல பெற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி கற்றுக்கொண்டோம். இந்த நாளிலே தேவ பிள்ளைகளே, நாம் ஆபிரகாம் வாழ்விலிருந்து இன்னொரு காரியத்தை கற்றுக்கொள்ள போகிறோம். அது என்னது? ஆபிரகாம் அவரோட வாழ்வில தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து கொள்ள முடியாதபடிக்கு அவருடைய வாழ்க்கையில் இருந்த தடைகள் என்ன? அதிலிருந்து நாமும் கூட இன்னைக்கு நம்முடைய வாழ்விலே தேவனுடைய வார்த்தை, அவருடைய வாக்கு தத்தங்களின் முக்கியத்துவத்தை விளங்கி கொள்ள முடியாதபடிக்கு நம்முடைய வாழ்விலும் இருக்கிற தடையை நம்ம என்ன செய்ய போறோம்? பார்க்க போறோம். இன்னைக்கு முதலாவது தடையை என்ன செய்ய போறோம்? பார்க்க போறோம். தேவ பிள்ளைகளே, நாம் மறுபடியுமாக ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்துக்கு செல்லுவோம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்தில் தான்
அந்த அதிகாரத்தில் இருந்துதான் ஆபிரகாமுடைய வாழ்விலே அவர் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்க முடியாதபடிக்கு அவருடைய வாழ்விலே இருந்த அந்த தடைகளை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அதுல முதலாவது தடையை இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாசிக்க கேட்போம் மறுபடியுமாய். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள். ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது. எகிப்து தேசத்தால் ஆகிய ஆகார் என்னும் பேர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தாள். சாராய் ஆபிராமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கற்பத்தை அடைத்திருக்கிறார். என் அடிமை பெண்ணோடே சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றாள். சாராயின் வார்த்தைக்கு ஆபிராம் செவி கொடுத்தான். ஆபிராம் கானான் தேசத்தில் 10 வருஷம் குடியிருந்த பின்பு ஆபிராமின் மனைவியாகிய சாராய் எகிப்து தேசத்தாலான தன் அடிமை பெண்ணாகிய ஆகாரை அழைத்து அவளை தன் புருஷனாகிய ஆபிராமுக்கு மறுமனையாட்டியாக கொடுத்தாள். தேவ பிள்ளைகளே, நாம் இங்கே ஆபிரகாம் சாராள் அவர்களுடைய வாழ்விலே உண்டான அந்த அவிசுவாசத்தை குறித்து பார்க்கிறோம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த ஆபிரகாம் ஆதியாகமும் 16ஆம் அதிகாரத்தின் இந்த வசனங்களுக்கு பின்னணி என்னவென்றால், நாம் ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 2வது வசனத்துக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், செல்ல வேண்டும். அந்த வசனத்தை வாசிக்க கேட்டுடலாம். அதற்கு ஆபிராம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலெயேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றான். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நாம் ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்தின் வாசிக்க கேட்ட முதல் 3 வசனங்கள்ல சாராய் ஆபிரகாம் ஒரு இருதயத்துல உண்டான அந்த அவிசுவாசத்தை குறித்து வாசிக்கிறோம். என்ன அவர்களுக்குள்ளே உண்டான அவிசுவாசம் பாருங்க. நம்ம ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல வாசிக்கும் போது அங்கே அதுல முதலாவது பகுதியில போட்டிருக்கு, ஆபிராம் கானான் தேசத்தில் 10 வருஷம் குடியிருந்த பின்பு. அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் ஆபிராமை அழைத்த போது அவனுக்கு வயசு 75. அப்போ இப்போ ஆண்டவர் கீழ்ப்பிடிச்சு அவர் கானான் தேசத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆயிடுச்சு. 10 வருஷம் ஆன பின்பும் நம்ம ஆதியாகமம் 15:2 பார்த்த மாதிரி அவங்களுடைய இருதயத்துல இருந்து அந்த ஏக்கத்தை பார்க்கிறது. என்ன ஏக்கம்? நமக்கு இன்னும் குழந்தை இல்லையே, நமக்கு இன்னும் குழந்தை இல்லையே. இந்த ஏக்கம் அவர்களுக்குள்ள என்ன செய்து இருக்குது. அப்போ ஆண்டவருக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு 10 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் வாக்குத்தத்தம் நிறைவேறின மாதிரி இல்லையே அப்படின்னு அவர்களுடைய இருதயம் பாருங்க சோர்ந்து போய் பாருங்க, இந்த இடத்துல தான் அவங்களுக்குள்ள என்ன செய்யுது, அவிசுவாசம் என்ன செய்து வருது. ஏன் அவிசுவாசம் வருது? காலம் கடந்து போயிருச்சு, 10 வருஷம் ஆயிட்டு, இன்னும் வாக்குத்தத்தம் நிறைவேறவில்லை. இந்த இடத்துல தான் அவங்களுக்கு அவிசுவாசம் என்ன செய்து வருது. அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, ஆபிரகாம் சாராய் இவர்கள் இருவரும் ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்காதபடிக்கு அவர்கள் வாழ்வில் வந்த முதலாவது தடை என்ன? ஒரு காரியத்திற்காக நான் ஜெபித்திருக்கிறேன், ஆனா காலங்களோ கடந்து போய்விட்டது. நானும் ஆண்டவரை விசுவாசித்துதான் வாழுகிறேன், ஆனா பல வருடங்கள் ஆகியும் ஜெபத்துக்கு பதில் வரலையே, நான் விரும்புகிற அந்த நன்மை இன்னும் எனக்கு கிடைக்கவில்லையே என்று சொல்லி ஒரு ஏக்கம் வருது பார்த்தீங்களா? அந்த இடத்துலதான் இன்றைக்கு அநேகர் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்காமல் ஆபிரகாம் சாராளை போல அவிசுவாசத்துக்குள்ள என்ன செய்கிறார்கள், பிரவேசிக்கிறார்கள். அதுக்கு காரணம் என்ன? கால தாமதம் ஆயிடுச்சு, எவ்வளோ நாள் கடந்து போயிடுச்சு, இனி எங்க அது நிறைவேறும் அப்படிங்கிற அந்த ஒரு தவறான எண்ணம் தான். பாருங்க, நிறைய நேரம் ஜனங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறதை நிறுத்திவிட்டு அவர்கள் துன்மார்க்கருடைய ஆலோசனையில்
நடப்பதற்கு என்னது காரணமா கூட என்னது மாறி விடுகிறது. பாருங்க தேவ பிள்ளைகளை, இங்கே ஆபிரகாம் சாராள் பாருங்க, இங்கே நாம் 2வது வசனத்தின் முன்பகுதியை மட்டும் வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 16 2வது வசனம். சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கற்பத்தை அடைத்திருக்கிறார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்க சாராய் எவ்வளவு ஒரு தவறான வார்த்தையை சொல்கிறா பாருங்க. என்ன சொல்றா? நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கற்பத்தை என்ன செய்திருக்கிறார்? அடைச்சு வச்சிருக்கிறார். யோசித்து பாருங்க தேவ பிள்ளைகளே, கர்த்தர் பாருங்க வேத்துல அழகா போட்டிருக்கு, நன்மையான எந்த ஈவும், யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்தில் உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்துல என்ன செய்து இறங்கி வருதான் பாருங்க. அப்போ நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்றால், அவர் நன்மைகளை அருளுகிறவராக என்ன செய்கிறார்? இருக்கிறார். பாருங்க, ஆதாம் ஏவாளை ஒரு திருமணத்தில் இணைத்து அவர்களுக்கு பிள்ளையை கொடுப்பேன் என்று சொல்லுகிற அந்த திட்டத்தை போட்டதே யாருதான்? தேவன் தான். பாருங்க, தேவன் தான் ஒரு ஆதாம் ஏவாளை உண்டாக்கி அவர்களுக்கு பாருங்க சந்ததியை தரணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை ஆதி முதற்கொண்டு அவர் தான் திட்டம் போட்டு ஆதாம் ஏவாளை படைத்து அவர்களுக்கு பிள்ளைகளை என்ன செய்தார்? கொடுத்தார். அப்போ பிள்ளை பெற்றெடுப்பது என்பது ஏதோ ஒரு மனுஷன் அவனுடைய ஏதோ ஒரு பெரிய ஞானத்துல போட்ட திட்டம் இல்லை பாருங்க. கர்த்தர் தான் பிள்ளை என்னும் ஒரு பிள்ளைகளை பெற்றெடுத்தல் என்ற ஒரு காரியத்தையே உண்டாக்கினவரே தேவன் தான். அப்போ யோசிச்சு பாருங்க, தேவன் தான் ஒரு ஒரு ஆணும் பெண்ணும் திருமணத்துல இணைந்து அவர்களை பிள்ளை பெற்று அவர்கள் கனி கொடுத்து பலுகி பெருகி பிள்ளைகளை பெற்றெடுக்க வேண்டும் என்ற அவர் ஒரு திட்டத்தை அவர் வைத்து அவர் தான் அதை உண்டாக்கினார் என்றார். யோசிச்சு பாருங்க, அந்த தேவனே எப்படி கற்பத்தை அடைச்சி வைப்பாரு? இல்ல, அவர் கற்பத்தை அடைச்சி வைக்கிறவர் இல்லை. பாருங்க, சாராளுக்கு குழந்தைய கொடுப்பேன்னு சொல்லி பாருங்க, ஆபிரகாம் போய் தேவனிடத்தில், ஆண்டவரே எனக்கு ஒரு குழந்தைய கொடுன்னு ஆபிரகாம் போய் தேவனை தேடி போல. இல்ல, தேவன் தான் ஆபிரகாமை தேடி வந்து அவர் வாக்கு பண்ணாரு, எப்பா நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், நான் உன்னை அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் ஆக்குவேன்னு சொல்லி தேவன் தான் ஆபிரகாமை தேடி வந்து என்ன செய்தார்? வாக்கு பண்ணார். யோசிச்சு பாருங்க, அவர் தான் வாக்கு பண்ணாருன்னா அவர் எப்படி பிள்ளை பெறாதபடிக்கு கற்பத்தை எப்படி அடைச்சி வைப்பாரு? அவர் அடைச்சி வைக்க மாட்டார். ஏன்னா அவர் அடைத்திருக்கிற கற்பத்தை திறக்கிறவர் பாருங்க. அப்போ சாராளுக்கு தேவனை பத்தி சரியான ஒரு புரிந்து கொள்ளுதல் இல்லை. காலம் கடந்து போன உடனே பாருங்க, அவள் கர்த்தரை குறித்து தவறான விதத்துல எண்ண ஆரம்பிச்சிட்டா. எப்படி ஏவாள் பிசாசின் பொய்களை நம்பி கர்த்தரை குறித்து தவறாக எண்ண ஆரம்பித்தாலோ அதே போல் கால தாமதம் என்ற ஒரு காரியம் பாருங்க ஏவாளுடைய மன்னிக்கவும் சாராளுடைய மனதுல அது பேச ஆரம்பிக்குது. 10 வருஷம் கடந்து போயிருச்சு, இன்னும் குழந்தை பிறக்கலையே அப்படிங்கிற அந்த காரியம் அந்த காரியம் பாருங்க சாராளுடைய மனசுல பேச ஆரம்பிக்குது. இப்போ பாருங்க, தன்னுடைய சூழ்நிலையின் சத்தத்தை சாராள் கேட்டு பாருங்க அவள் கர்த்தரை குறித்து தவறாக என்ன செய்கிறாரு? எண்ண ஆரம்பிக்கிறார். இன்றைக்கு பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு தேவ ஜனங்கள் கூட இந்த விஷயத்துலதான் என்ன செய்யறாங்க? தோற்று போயிடுறாங்க. நிறைய பேர் பாருங்க ஆரம்பத்துல ரொம்ப விசுவாசத்தோடு ஜெபிப்பாங்க. ஆனா காலம் கடந்து போக போக அநேகருக்குள்ள இருக்கிற விசுவாசம் எப்படி சாராள் விட வாழ்விலே 10 வருஷம் கடந்து போயும் வாக்குத்தத்தை நிறைவேறவில்லை என்ற உடனே எப்படி அவளுடைய இருதயத்துல விசுவாசம் போய் அவிசுவாசம் எப்படி வந்துச்சோ அதே போல அநேகருடைய இருதயத்துல இன்னைக்கு என்ன செய்திருது? ஆரம்பத்துல கொண்டிருந்த விசுவாசத்தை அவங்க விட்டுட்டு
இப்ப அவிசுவாசத்துக்குள்ள என்ன செய்துடுறாங்க? போய் விடுகிறார்கள். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இதை குறித்து எபிரேயர் புஸ்தகத்துல ரொம்ப நம்ம அதிகமா வாசிக்கிறோம். பாருங்க, எபிரேயர், இப்போ புதிய ஏற்பாட்டுல எபிரேயர் புஸ்தகத்துக்கு நாம் திருப்பிக் கொள்வோம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த எபிரேயர் நிருபத்தினுடைய பின்னணி என்னவென்றால், அநேக யூதர்கள் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை கேட்டு இயேசுவை ஆண்டவராய் இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு இப்போ ஆண்டவரை பின்பற்றுகிறவர்களாக மாறிட்டாங்க. மாறின பிறகு பாருங்க, அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டதற்காக தங்களுடைய சக யூத ஜனங்கள் மூலமாக இவர்கள் பல உபத்திரவத்தை சந்திக்கிறாங்க. சந்தித்த உடனே இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்ட அந்த யூத கிறிஸ்தவர்களுக்கு என்ன செய்யுது? அவிசுவாசம் வர ஆரம்பிச்சிருது. அவிசுவாசம் வந்த உடனே இப்போ என்ன செய்யறாங்க? அநேகர் என்ன செய்யறாங்க? பின் வாங்கக்கூடிய ஒரு நிலையில இருக்கிறாங்க பாருங்க. அப்போ அவர்களுக்குத்தான் இந்த எபிரேய நிருப ஆசிரியர் இந்த எபிரேய நிருபத்தை என்ன செய்யறாரு? எழுதும் போதுதான் பாருங்க, அந்த கிறிஸ்தவர்களுக்கு திரும்ப திரும்ப இந்த காரியத்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஆரம்பத்துல கொண்டிருந்த விசுவாசத்தை முடிவு பரியந்த என்ன செய்யறாத, விட்டுறாதன்னு சொல்லி திரும்ப திரும்ப அந்த 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 தேவ ஜனங்களை அன்னைக்குள்ள யூத கிறிஸ்தவர்களுக்கு அவர் எழுதினாரு. இன்னைக்கு நமக்கும் அதை என்ன செய்யறாரு? சாராள போல விசுவாசத்துல பின்வாங்குவதற்கு, சோர்ந்து போவதற்கு சோதிக்கப்படுகிற இன்னைக்கு நமக்கும் இந்த வார்த்தைகளை என்ன செய்கிறார்? பேசுகிறார். முதலாவது எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மை உள்ளவராயிருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டுதலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம் ஆகில் நாமே அவருடைய வீடாய் இருப்போம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே எபிரேய ஆசிரியர் பாருங்க, ஆவியானவர் இந்த நிருபத்திலே எழுதப்பட்டிருக்க இந்த வசனத்தின் மூலம் பாருங்க, அன்றைக்குள்ள கிறிஸ்தவர்கள்ட்ட பேசுற போல இன்னைக்கு நமக்கும் பேசுறாரு. பாருங்க என்ன பேசுறாரு? நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் பாருங்க, நல்ல கவனிங்க, முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் நாமே அவருடைய வீடாயிருப்போம். ஆண்டவர் சொல்றாரு, எப்பா ஆரம்பத்துல கொண்டிருந்த நம்பிக்கைய, அந்த தைரியத்தை என்ன பண்ணு? முடிவு பரியந்தம் உறுதியா என்ன செய்ய? பற்றி கொண்டிரு அப்படின்னு சொல்றாரு. பாருங்க இப்போ அடுத்த வசனம், எபிரேயர் 4:14வது வசனம். வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, அதே வார்த்தையை திரும்பவும் ஆண்டவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? நாம் பண்ணின அறிக்கையை என்ன பண்ணுவோம்? உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். ஆண்டவர் சொல்றாரு, ஆரம்பத்துல என் மேல விசுவாசம் வச்சு நீ அறிக்கை பண்ணியே, அதை முடிவு பறிந்த நினைச்சு உறுதியாய் பற்றி கொண்டிரு. ஆபிரகாம் 75 வயதுல அழைக்கப்பட்ட போது ஆபிரகாமுக்கு சாராளுக்கு விசுவாசம் இருந்துச்சு. 10 வருஷம் கடந்து போச்சுன்னு உடனே ஆதியாகமம் 16 விசுவாசம் என்ன செய்திருச்சு? வலுவிருச்சு. அதை போல நம்ம வலுவாதபடிக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ பண்ணின அறிக்கையை உறுதியா என்ன செய்ய? பற்றி கொண்டிரு. இப்போ திரும்பவும் பாருங்க, எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை வாசிக்க கேட்போம். நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுவர்களாய் இருந்து உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையாய் காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாய் இருக்கிறோம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்க ஆண்டவர் திரும்பவும் நமக்கு ஞாபகப்படுறாரு. பாருங்க, ஏன் ஆபிரகாம்
சாராள் தங்களுடைய வாழ்க்கையிலே அந்த 10 வருஷம் கடந்த உடனே அவங்களுடைய விசுவாசம் ஏன் கொஞ்சம் வலிவு போச்சு? ஏன்னா இங்க ஆண்டவர் ஒரு காரியத்தை வெளிப்படுத்துறாரு. வாக்கு தத்தத்தை நம்ம வெறும் விசுவாசத்தினால மாத்திரம் நம்ம சுதந்திரிக்கிறது இல்லை. வாக்கு தத்தத்தை சுதந்திரிப்பதற்கு விசுவாசம் முதலாவது தேவை, 2வது தேவை நீடிய பொறுமை. அப்போ விசுவாசமும் பொறுமை 2 இணைஞ்சுதான் நம்ம வாக்கு தத்தத்தை என்ன செய்ய முடியும்? சுதந்திரிக்க முடியும். சில நேரம் நீடிய பொறுமை என்னது தேவைப்படுது பாருங்க. அப்போ கொஞ்சம் பொறுமையாய் காத்திருக்க வேண்டிய காலங்கள் இருக்கிறபடினால ஆண்டவர் என்ன சொல்றாரு? உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே என்ன செய்யணும்? ஜாக்கிரதையா இருக்கணும். எதுல ஜாக்கிரதையா இருக்கணும்? ஆரம்பத்துல வாக்கு தத்தத்தை விசுவாசிக்கிறதுல நம்ம தீவிரமா இருந்தோம், அது நல்லதுதான். ஆனா காலம் போக போக வாக்கு தத்தத்தை விசுவாசிக்கிறதுல என்ன ஆயிரும்? அசதி ஆயிரும், சோர்ந்து போயிடுறோம், வலிவு போயிடுறோம். ஆண்டவர் சொல்றாரு, அப்படி வலிவு பெறாத, அப்படி வலிவு பெறாத. அதுக்குள்ள என்ன பண்ணு? நீ கொண்டிருந்த நம்பிக்கையின் முழுமையான பூரணமான நிச்சயம் உண்டாகும்படிக்கு நீ என்ன பண்ணு? நீ முடிவு பரியந்தம், அந்த வாக்கு தத்தம் நிறைவேற வரைக்கும் முடிவு பரியந்தம் நீ என்ன பண்ணு? வாக்கு தத்தத்தை விசுவாசிக்கிறதுல தீவிரமா ஜாக்கிரதையாயிரு. முடிவு பரியந்தம் அதுல வாக்கு தத்தத்தை விசுவாசிக்கிறதுல ஜாக்கிரதையாயிரு, தீவிரமாயிருன்னு சொல்லி கர்த்தர் மறுபடியும் பேசுறாரு பாருங்க. ஏற்கனவே 3 தடவை ஒரே வார்த்தையை சொல்றத பார்க்கிறோம். இப்போ 4வது முறையாகவும் சொல்றத வாசித்துருவோம் பாருங்க. எபிரேயர் 10:23 வசனத்தை வாசிக்க கேட்போம். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்றாரு பாருங்க. ஆரம்பத்தில் கொண்டிருந்த நம்பிக்கையை என்ன பண்ணு? முடிவு புரிந்த நினைச்சி பற்றி கொண்டிருங்க சொல்றாரு. நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் என்னது? உறுதியாயிருக்க கடவும். ஏனென்றால் வாக்கு தத்தம் பண்ணினவர் என்னது? உண்மையுள்ளவராயிருக்கிறாரே. ஆண்டவர் சொல்றாரு, வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர்ப்பா. அப்போ வாக்கு தத்தம் பண்ணவர் உண்மையுள்ளவரா இருக்கிறதுனால நீ முதல்ல வாக்கு தத்தத்தை நிறைவேற்றும்படி தேவனை விசுவாசிச்ச. இப்ப என்ன பண்ணு? விசுவாசத்தோட இன்னொரு காரியத்தை என்ன செய்யுது? இணைச்சிரு. அது என்னது? நீடிய பொறுமை. பொறுமையும் விசுவாசத்தோட என்ன செய்யுது? இணைச்சிட்டு நீ இப்ப என்ன பண்ணு? அந்த வாக்கு தத்தம் நிறைவேறும் அளவும் முடிவு பரியந்தம் கர்த்தர் அந்த வார்த்தையை உங்கள் வாழ்வில் நிறைவேற்றுவார் என்ற அந்த விசுவாசத்துல என்ன செய்யுங்க? அசைவில்லாமல் என்ன பண்ணுங்க? உறுதியாய் நில்லுங்க அப்படின்னு சொல்லி தேவன் நமக்கு என்ன செய்கிறார்? இன்னைக்கு பாருங்க, ஆபிரகாமின் வாழ்க்கையின் மூலமா பேசுகிறார். 10 வருஷம் கடந்து போயிருச்சே அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் சாரால் கொஞ்சம் வலிவு போறாங்க. ஆனா ஆண்டவர் நமக்கு எபிரேயர் நிருபத்தின் மூலம் 4 வசனத்தின் மூலம் ஆண்டவர் பேசிட்டார். முடிவு பரியந்தம் கொண்டிருக்கிற நம்பிக்கை என்ன செய்யறாங்க? விட்டுறாதீங்க, அதில் அசைவில்லாமல் உறுதியாயிருங்கள் அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்யறாரு சொல்றாரு. உறுதியா நின்று நீங்க விசுவாசத்தோடு பொறுமையும் இணைச்சி நீங்க கர்த்தருக்கு விசுவாசத்தோடு பொறுமையாய் நீங்கள் காத்திருப்பீர்களானால், இப்போ எபிரேயர் 6ஆம் அதிகாரம் பாருங்க. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் அதுல 14வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். 15வது வசனம். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். ஆம் பிரியமானவர்களே, ஆபிரகாம் பாருங்க என்ன பண்ணான்? பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை என்ன செய்தான்? பெற்றான். அப்போ இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வார்த்தை என்ன? நாம் கர்த்தருடைய வேதத்தின் மேல் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அதே தியானிக்கிறவர்களாய் இருக்கிற மனுஷனாய் வாழ்வதற்கு
இருக்கிற தடை, நம்முடைய வாழ்விலே வருகிற தடை என்ன? ஆபிரகாம் வாழ்விலிருந்து நம்ம கற்றுக்கொண்டோம். வாக்குத்தத்த ஆண்டவர் பண்ணார். ஆரம்பத்துல விசுவாசிச்சேன், ஆனா இப்ப 10 வருஷம் கடந்து போச்சுன்னு உடனே விசுவாசம் ஆபிரகாம் சாராளை போல என்ன செய்யுது? வலிவி போகுது, அவிசுவாசம் வந்துடுது. ஆனா ஆண்டவர் எபிரேயர் நிருபத்திலே பல வசனங்கள் மூலமா பேசினாரு. ஆரம்பத்தில் கொண்டிருந்த நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியா என்ன செய்? பற்றி கொண்டு அசைவில்லாமல் அதுல உறுதியா இரு. ஏன்? வாக்குத்தத்தம் மன்னர் உண்மையுள்ளவர், வாக்குத்தத்தம் மன்னர் உண்மையுள்ளவர். அது மாத்திரம் இல்ல, வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கு வெறும் விசுவாசம் இருந்தா மட்டும் பத்தாது. ஆண்டவர் சொல்றாரு, நீடிய பொறுமையும் தேவை. சில நேரம் பாருங்க, பொறுமை தேவை, அதுக்கும் மேலாக நீடிய பொறுமை எனக்கு தேவைப்படுது. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நாம் விசுவாசத்தோடு நாம் பொறுமையாக இருந்து கர்த்தருக்காக நாம் ஆரம்பத்தில் கொண்டிருந்த நம்பிக்கையை அசைவில்லாமல் உறுதியாய் பற்றி கொண்டிருந்து நாம் கர்த்தருக்கு காத்திருப்போமானால் ஆபிரகாமை போல நிச்சயமாய் வாக்குத்தத்தத்தை சுதந்திரிப்போம், ஜெபத்துக்கான பதிலை பெற்றுக்கொள்வோம். ஆபிரகாம் சாராளை போல வருஷம் கடந்து போயிருச்சுன்னு சொல்லி நம்ம என்ன செய்ய மாட்டோம்? விசுவாசத்துல வலிவி பாருங்க, நம்ம வாழ்க்கையில பின்வாங்கிட மாட்டோம். வாழ்க்கையில விசுவாசத்துல நாம சோம்பேறிகளாய் அசதியாயிர மாட்டோம். கர்த்தருடைய எத்தனை நாட்கள் ஆனாலும் பொறுமையா காத்திருந்து கர்த்தருடைய வாக்குத்தத்தை விசுவாசிப்பதில் ஜாக்கிரதையா இருந்து அதை பெற்றுக்கொள்கிறவர்களாய் நம்ம என்ன செய்வோம்? இருப்போம். அதனால் கர்த்தர் சொல்லார், இப்படியாக வாழ்ந்து வாழ்விலே காலம் கடந்து போயிடுச்சே அப்படின்னு சொல்லி விசுவாசத்துல வலுவி போகிற அந்த சோதனையை இப்படியாக நீங்க ஜெயம் கொள்ளும்படிக்கு கர்த்தர் இந்த நாள்ல இந்த வார்த்தையை பேசியிருக்கிறார். அதனால இந்த வார்த்தைக்கு செவி கொடுத்து நாம் விசுவாசத்திலே காலதாமதமாக ஆகிற அந்த காலதாமதமாகும் போது விசுவாசத்தில் வழி போகிற அந்த சோதனையை நாம் ஜெயிப்போம். கர்த்தருடைய வார்த்தையை உறுதியாய் பற்றி கொள்வோம், பொறுமையாய் காத்திருப்போம், வாக்கு தத்தத்தின் நிறைவேறுதலை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. மறுபடியும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன், இயேசுவே ஆண்டவர். ஒவ்வொரு நாள் அவர் மேல் விசுவாசம் வைத்து வாழுங்கள். ஆமென்.